நாளை மாலை 6 மணிக்கு மக்களவைத் தேர்தல் பிரச்சாரம் முடிந்த பின் அரசியல் கட்சியினர் கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். என்ன மாதிரியான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது? விவரங்களை சொல்லலாம். மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை நாளை மாலை 6 மணியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் நாளை மாலை 6 மணிக்கு பிறகு அரசியல் கட்சிகள், போட்டியில் இருக்கக்கூடிய சுயேட்சை வேட்பாளர்கள் உள்ளிட்டோர் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் தொடர்பாக தேர்தல் ஆணையம் தரப்பில் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. அதன்படி தேர்தல் தொடர்பான எந்த ஒரு பொதுக்கூட்டத்தையோ ஊர்வலத்தையோ யாரும் ஒருங்கிணைக்கவோ நடத்தவோ அவற்றில் பங்கேற்கவோ கூடாது என்று தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கின்றது. நாளை மாலை 6 மணிக்கு பிறகு யாதொரு தேர்தல் விவகாரத்தையும் திரைப்படம், தொலைக்காட்சி, பண்பலை வானொலி, வாட்ஸ்அப், முகநூல், ட்விட்டர் அல்லது அது போன்ற சாதனம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள சாதனம் வாயிலாக பொதுமக்களின் பார்வைக்கு கொண்டு செல்லக்கூடாது. குறுஞ்செய்தி மற்றும் இணையம் உட்பட அனைத்து மின்னணு வடிவிலான தகவல் தொடர்பையும் இது உள்ளடக்கும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். நாளை மாலை 6 மணிக்கு பிறகு தொலைக்காட்சிகள், ரேடியோ மற்றும் சமூக வலைதளங்கள் மூலமாக அரசியல் கட்சிகள் தொடர்பான எந்த ஒரு பிரச்சார தகவல் தொடர்பையும் வெளிப்படுத்தக்கூடாது என்ற அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள். பொதுமக்களில் எந்த ஒரு நபரையும் ஈர்க்கும் வகையில் எந்த ஒரு இசை நிகழ்ச்சியோ அல்லது திரை அரங்க செயல்பாடோ அல்லது எவ்வித ஏதேனும் பிற வகையிலான கேளிக்கை அல்லது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கோ ஏற்பாடு செய்வதற்கோ அங்குள்ள பொதுமக்களிடம் எந்த வகையிலும் தேர்தல் விவகாரத்தையும் எந்த ஒரு நபரும் பரப்புரை செய்யவோ கூடாது என்று சொல்லி இருக்கின்றார்கள். இந்த விதிமுறை மற்றும் 2 விதிமுறைகள் எந்த விதத்தில் மீறப்பட்டாலும் 1951க்கான மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி 2 ஆண்டுகள் சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து தண்டனையாக விதிக்கப்படும் என்று சொல்லி இருக்கின்றார்கள்.